அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாமா? எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய். அடுத்து வாசிங்க. சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அல்லேலூயா. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன், என்ன பிரசங்கத்தை எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னு. வாக்குத்தத்தம், நிற்க உதவி செய்வது, பரிசுத்தமாக்குறது, இப்படி பல காரியங்கள் உங்கள் இருதயத்துக்கு கர்த்தர் போட்ட வார்த்தை நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு சொன்னீங்க. ஆனா என் இருதயத்தில் போட்ட வார்த்தை என்னவென்றால், உனக்கு இன்னும் தைரியம் தேவை. அல்லேலூயா. உனக்கு இன்னும் தைரியம் தேவை. அப்ப என்னோடு போட்ட வார்த்தை என்னன்னா, தைரியமாயிரு, அதாவது தைரியப்படு. தைரியத்தை குறித்து தான் என்னோட இடைப்பட்ட வார்த்தை இது. ஏன்னா தீர்க்கதரிசி எரேமியா தன்னுடைய தீர்க்கதரிசனமான ஓட்டத்தில் ஓடும் பொழுது அவருக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். அதில் குறிப்பா அவருடைய குடும்பமே எழும்பி நின்றுச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவன் தேவனுக்காக ஓடும் பொழுது அவனுக்கு முன்பாக வரக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்திற்கும் முன்பாக நான் எப்படிப்பட்டவனாய் நிற்க போகிறேன். புதிய வருஷத்துல நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மைதான். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாம போறது கிடையாது. ஆனா நான் எதிர்க்கிற மனிதனுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனை நிற்க போறேன்? சோம்பேறியா நிற்க போறேனா, இல்ல தாவீது தன்னுடையதான ஸ்தோத்திரம் பிலிஸ்தருக்கு முன்பாக போகும்போது வாயில் நுரை தள்ளினவனாக சீக்கு பிடித்தவனை போல நடித்துக்கிட்டு போனாரு, அந்த மாதிரி நிற்க போறேனா? நான் எப்படி நிற்க போறேன்? புதிய வருஷத்துல எனக்கு முன்பாக எதிரிகள் வருவாங்க, சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், புரட்டி போடுகிற அனுபவங்கள் எனக்கு நிறைய வரும். அந்த நேரத்தில் நான் எப்படி நிக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. தைரியமாய். யார் ஒருவர் கர்த்தருடைய சித்தத்தில் தைரியமாய் நின்று ஃபேஸ் பண்ண பார்க்கறாங்களோ நிச்சயமா ப்ராப்ளம் சீக்கிரமா சால்வ் ஆகும். யார் ஒருவன் பிரச்சனையை கண்டு ஓடுறானோ அவன் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் தெரியணும் காலம் முழுக்க. ஆனா நிற்கிறான் பார்த்தீங்களா, நிற்கிறவனுக்கு மட்டும்தான் மேற்கொள்கிற பலன் கிடைக்கும். அப்ப நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும், எனக்கு ஒரு தைரியம் வேணும். அதான் தைரியமாயிருங்கள். தேவ காரியத்தில், தேவ திட்டத்தில், தேவனை குறித்த அந்த ஞானத்தில் தைரியமாயிருங்கள். அப்ப இங்க எரேமியாவுக்கு சொல்றாங்க, நீ காலாட்களோடே ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? அப்ப வேதம் சொல்லுகிறது, நீ ஓட வேண்டிய ஒரு மனுஷன். யார் கூட ஓடணும்? குதிரைக்கு நிகரா நீ ஓடணும். குதிரை ஓடும் பொழுது தனக்கு பின்னாக வருகிறது நண்பனா எதிரியான்லாம் பார்க்காது, அது ஓடும். அதே போல தனக்கு முன்பாக ஓடக்கூடியது தன்னுடைய குட்டியான்லாம் பார்க்காது, ஏறி தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். குதிரையோட ஓட்டம் நிற்கவே நிற்காது, அது கண்ணை மூடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு கடிவாளம் போட்டாங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கடிவாளத்தை அந்த ஸ்தோத்திரம் ஓட்டக்கூடியவர் இப்படி ரைட் லெஃப்ட் திருப்பினா மட்டும்தான் அது இடது பக்கம் வலது பக்கம் திரும்பியுமே தவிர மற்றபடி குதிரையோட ஓட்டத்தை நிறுத்தவே முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ ஓடணும். யாரு கூட தெரியுமா ஓடணும்? கழுதை கூட இல்ல, குதிரை கூட. குதிரையோடு ஓடு. உனக்கு இருக்கிறதான பலன் எதுவோ அந்த பலத்துக்கு மிஞ்சினோடு சேர்ந்து ஓடு. அதான் குதிரை. என்னால மனுஷன் கூட தான் ஓட முடியும், ஆனா வேதம் சொல்லுது நீ குதிரையோட என்ன பண்ணணும்? ஓடணும். அப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்க கர்த்தர் விரும்புறாருன்னா, நான் தைரியம் உள்ளவனா நிக்கணும், நான் தைரியத்தோடு ஓடணும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? சமாதானமுள்ள தேசம் என்றால் எனக்கு நன்மை மட்டும்தான் வரணும். எத்தனை பேர் ஜெபிச்சிங்கன்னு அந்த வார்த்தை என்னமோ ஆண்டவர் ஏவுறாரு. இருக்கட்டும் ஆண்டவரே,
2027 எனக்கு ஒரு தீமையும் வந்துடக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு தீமையும் வந்துடக்கூடாது ஆண்டவர். நான் இது வரைக்கும் பட்ட பாடு போதும், இது வரைக்கும் பட்ட கஷ்டம் போதும், இது வரைக்கும் பட்ட அவமானம் போதும். எனக்கு ஒரு நன்மை, எனக்கு ஒரு தீமையும் வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு உபத்திரமும் வந்துடக்கூடாது, எனக்கு நன்மை மட்டுமே வரணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணிடாதீங்க. சமாதானத்தை நாடி தேடி அங்கேயே உக்காராதுன்னு வேதம் சொல்லு. சமாதானம் வேணும், ஆனா சமாதானத்திலே உட்காந்துராது. நீ சமாதானம் உள்ள தேசத்திலேயே அடைக்கலம் தேடினாயானால், எனக்கு அங்க போனா நான் நிம்மதியா இருப்பேன், நான் இங்க போனா நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரியமானதை தேடி போகக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, லோத்தை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். லோத்து சோதம் குமார பட்டணத்துல இருக்கும் பொழுது, சோதம் குமார பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறான்னு சொல்லி தன் சிநேகிதனாகி ஆபிரகாம தெரியப்படுத்தின பொழுது ஆபிரகாம் ஜெபம் பண்ணினாரு. 3 புருஷர்கள் சோதம் குமாருக்கு முன்பாக இறங்கினார்கள். அவர்கள் லோத்தின் கதவை தட்டினார்கள். அவர்கள் லோத்தின் வீட்டுக்குள் போயிட்டு லோத்துக்கிட்ட சொல்றாங்க விஷயத்தை, லோத்துவே இன்னைக்கு இந்த பட்டணம் அழிய போகுது, அக்கினியால் இந்த பட்டணம் அழிய போகுது, உனக்கு கிருபை இன்னைக்கு இருக்கு, நீ யாரை கூட்டி வெளியே போறியோ வெளியில போயிரு, தப்பிச்சு ஓடிரு. ஏன்னா ஸ்தோத்திரம், இந்த லோத்து எதற்காக அந்த சோதம் குமார பட்டணத்துக்கு போனாரு நல்லா தெரியும் நமக்கு. இவர் வலது பக்கமும் அவர் இடது பக்கமும் போகும்பொழுது போய்கிட்டே இருக்கிறப்ப லோத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது பார்வைக்கு ஏதேனை போல தெரிஞ்சிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். அப்படின்னா அது பசுமையா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது இளைப்பாற ஏதுவா இருக்கு, அங்க போனா நான் நல்லா இருப்பேன், நான் கஷ்டப்பட மாட்டேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், நான் அங்க போனா எந்த வேர்வையும் சிந்த தேவையில்ல, நான் மல்லாக்கப்படுத்திட்டு இருந்தா எல்லாமே என் வீட்டுக்கு என்ன பண்ணிடும் வந்துரும் நம்பிதான் லோத்து அங்க போனான். ஆமாவா இல்லையா? லோத்துடைய எண்ணம் எப்படி போச்சு? அங்க போனா நான் வேலை செஞ்சு பிழைப்பேன்னு போனாரா? இல்ல, அது பார்வைக்கு நல்லதா இருக்கு. அப்ப அங்க இருக்கிற எல்லாமே எப்படிதான் இருக்கும்? சந்தோஷத்துக்குரியதா தான் இருக்கும். உண்மைதான், உண்மைதான். சோதம் குமாரா சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத தேசம்தான். ஆனா கர்த்தருடைய பார்வையில அது சந்தோஷப்படுவது எப்படின்னா, அது அனித்தியமான காரியத்தை குறிச்சு. இன்னைக்கு எல்லோரும் சந்தோஷப்படுறோம். யார் யாருடைய சந்தோஷம் கர்த்தரை குறித்து இருக்கு, யார் யாருடைய சந்தோஷம் பாவத்தை குறித்து இருக்கு, யார் யாருடைய சந்தோஷம் சுத்திரம் வேதத்தை குறித்து இருக்கு, யார் யாருடைய சந்தோஷம் வேற எங்கேயாவது போவது மேல இருக்குன்றது நான் அந்த சந்தோஷத்தை பொறுத்து தான் இருக்கு. அப்ப லோத்துடைய சந்தோஷம் என்ன? பாவம் நிறைந்த தேசமாகிய சோதம் குமாரா பட்டணத்துக்கு போகணும். காரணம், அது என் பார்வைக்கு நல்லா இருக்கு, அங்க போனா நான் நிம்மதியா என்ன பண்ணுவேன்? வீட்டை கட்டி வாசலை கட்டி இருந்துருவேன். போனதெல்லாம் சரிதான், ஆனா அந்த இடம் பார்க்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இப்ப கர்த்தர் ஓட சொல்றாரு. நீ வந்து அடைக்கலம் தேடிட்ட, இப்ப ஓடு. நான் போக மாட்டேன் ஆண்டவரே. நீ ஓடித்தான் ஆகணும், நீ போய் தான் ஆகணும், நீ போகிற வரைக்கும் இந்த தேசத்தினால அழிக்க முடியாது, மரியாதையா ஓடி போயிரு. அப்ப சொல்றப்ப லோத்தை பார்த்து சொல்றப்ப லோத்தை சொல்லுவாரு ஆண்டவர், அந்த மலைக்கு என்ன பண்ணு? ஓடு. அவர் சொல்ற வார்த்தை, அந்த மலைக்கு நீ ஓடு. ஆனா லோத்து சொல்லுவார், அது எனக்கு தூரமா இருக்கு, என்னால அங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஓட சொல்லும் போது எனக்கு அது என்னது, என்னால ஓட முடியாது. காரணம், எனக்கு அது தூரமா இருக்கு, எனக்கு அது தூரமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற மெசபதோமி எனக்கு எப்படி இருக்கு? பக்கமா இருக்கு, நான் அங்க போறேன். அப்ப ஸ்தோத்திரம், அது எனக்கு தூரமா இருக்கு, இது எனக்கு பக்கமா இருக்கு. இந்த வார்த்தையை தியானிக்கிறப்ப எனக்கு இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம், அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது கர்த்தரை பொறுத்து தான் இருக்கு. என்னன்னா, கர்த்தர் காண்பித்த மலைக்கு லோத்து போயிருந்தா, கர்த்தர் காண்பித்த மலைக்கு லோத்து போயிருந்தா, நான் இப்படி நினைக்கிறேன், லோத்துவும் லோத்துவின் பிள்ளைகளும் சபிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, சபிக்கப்பட்டு போக வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா லோத்து தெரிந்து கொண்ட தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருந்துச்சு? ஒருத்தனும் இல்லாத தேசமா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒருத்தனுமே இல்ல. அதனால லோத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்தோத்திரம், நமக்கு இங்க கல்யாணம் பண்ணிக்க புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு தகப்பனோடு இசைய ஆரம்பிச்சாங்க. தகப்பனுக்கு பாட்டில ஊத்தி கொடுத்து அவனை போதையில படுக்க வச்சு பாவத்தை செஞ்சிட்டாங்க. அப்ப தேவன் என்னை போக சொல்ற இடத்துக்கு நான் போனேன் அப்படின்னா அது எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? எனக்கு சமாதானமா இருக்கும். 2வது ஆசீர்வாதம்.
ஆனா லோத்து போன இடத்துல அவனுக்கு போன உடனே என்ன ஆயிட்டாரு? வழக்கம் போல மட்டையாயிட்டாரு. ஆனா அங்க நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தேவன் அனுமதிக்காத இடத்துக்கு லோத்து என்ன பண்ணாரு? காரணம், எனக்கு அது பக்கமா இருக்கு, எனக்கு இது சௌரியமா இருக்கு. அப்ப சமாதானத்தை தேடியே நீ போனா யோர்தான்னு ஒண்ணு இருக்கு, அது பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வ? அப்ப நீ ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து பழகிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அமெரிக்கா தேசத்துல ஒரு பையன் டீனேஜ் ஆன உடனே அவன் சொந்த கால நிக்க சொல்லிடுவாங்க. தகப்பன் தாய் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா தேசத்துல. டீனேஜ் வந்துருச்சுனாக்க அந்த 13 அப்படிங்கிற அந்த வயசை தொட்டுட்டாலே அவன் வேலையை அவன் பார்த்துக்கணும். 18 வயசு வந்துச்சுன்னா காலேஜ் முடிச்சுட்டானா வேலைக்கு போயிடணும். போயிட்டு அவன் சம்பளத்தை வீட்டில் வந்து என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அவன் அவன் காலில் அவன் நிற்கணும். அவன் தகப்பனோ அவன் தாயோ அவனுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. அவங்க எவ்வளவு சொத்து படைத்தவங்களா இருந்தாலும் சரி. ஜாக்கி ஜான் ஒரு வார்த்தையை சொன்னார். உங்களுக்கு எல்லாத்தையும் ஜாக்கி ஜான் யாருன்னு தெரியுமா? தெரியும். ஆமா, ஜாக்கி ஜான் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னன்னா, அவருடைய சொத்து மதிப்பு சுமார் எத்தனையோ 100 கோடி, எத்தனையோ கோடி, அது எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை, படிச்சதான் நான் சொல்றேன். அந்த கோடிய, அத்தனை கோடி சொத்தை அவர் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறார். அத்தனை கோடி ரூபாய் சொத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு தன் பிள்ளையை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டாராம். மகனே, உன் தகப்பன் நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் இத்தனையும் கொண்டு போய் அங்க கொடுத்ததுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த நல்ல புள்ள இப்படிதான் சொன்ன, அந்த நல்ல புள்ள என்ன பதில் சொன்னுச்சுன்னா, நீங்க எப்படி நின்னீங்களோ அதே மாதிரி நானும் நிற்பேன் அப்படின்னு என் பையன் சொன்னான்னு சொல்லி அவர் அந்த செய்தியாளரை பார்த்து சொல்றப்ப சொன்னார். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் ஃபேஸ் பண்ணி வாழணும். எதை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வாழணும். எதிர்ப்புகள் வரும் பொழுது நின்று வாழணும், ஓடக்கூடாது. சமாதானமா இருக்கணும். அப்பா பார்த்துக்குவாரு, அம்மா பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்கன்னு பார்த்துக்குவாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா யோர்தான் என்று ஒரு காரியம் என் வாழ்க்கையில வரும் பொழுது அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 வாதையை கர்த்தர் கொடுக்கிறப்ப இவங்களுக்கு அப்படியே ஸ்தோத்திரம் தேனை வாயில ஊத்துறமா தித்திப்பா இருந்துச்சு. உண்மையாவே கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தம் பண்றப்ப நமக்கு எப்படிதான் இருக்கும்? தித்திப்பா இருக்கும். ஆனா அதே யுத்தத்தை நீ போய் செய்யடான்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். செங்கடலை பார்த்து நிக்கிறப்ப ஸ்தோத்திரம், அந்த இடத்துல அற்புதம் செஞ்ச தேவன் இந்த செங்கடலை எனக்கு அற்புதம் செய்வான்ற விசுவாசம் எனக்கு என்ன இல்ல? துளி அளவும் இல்ல. காரணம், இவனுக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்ல. எதிர்த்து நிற்க பலன் இல்லாமல், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லாமல், போராட்டத்துக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லாமல் நான் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கழுகு தன்னுடையதான 30 வயது 40 வயதுல தன் இறகையெல்லாம் பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு தன் அழகை உடைச்சி தன் கால் நகத்தை உடைச்சி ஒரு புதிய அனுபவத்துக்கு அது காத்திருக்கும். அந்த வழியை எதிர்ப்பதற்கு கழுகுக்கு தெம்பு இருந்தாதான் அது தன்னுடைய பூரண வயதாகிய 70 வயதை வாழ்ந்து முடிக்க முடியும். நான் என் வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும்னா சில பலவீனங்களை, சில வேதனைகளை நான் வருகிற வருஷத்துல ஏற்றுக்கொண்டு வாழ இருதயத்தை பழக்கப்படுத்திக்கணும். என் அழகை உடைக்க முடியாது, என் இறகை பிக்க முடியாது, என் கால் நகத்தை உடைக்க முடியாது, போதும் 40 வருஷம் நான் செத்து போயிறேன்னு போய் படுத்துக்கிட்டோம்னா 30 வருஷம் அனாமத்தா போயிடும். எனக்கு வைத்திருக்கிற அந்த பூரண ஆயுளை நான் வாழ்ந்து முடிப்பதற்கு சில பலவீனங்களை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அந்த பலவீனத்துக்கு நான் நிற்க பழகணும், தைரியமாய் நிற்க பழகணும். 7 பள்ளத்தாக்குல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 7 பள்ளத்தாக்குல அத்தனை பேரும் ஓடுறான். இதுல ராஜா மாதுளம்பழம் செடிக்கீழ உட்காந்து மாதுளம்பழத்தை உரிச்சு தின்னுட்டு இருக்கான் வெக்கமே இல்லாம. எதிர்த்து தைரியமாய் யுத்தம் பண்ணி பழகின ராஜா, இதற்கு முன்பாக யுத்தம் பண்ணினவன் ஒரு மாட்டை பிடித்து 2 துண்டா கிழித்து அதை 12 கோத்திரத்துக்கு அனுப்பி ஸ்தோத்திரம் எப்படி சொன்னான்னு தெரியுமா? யுத்தத்துக்கு வராத அத்தனை பேரும் பிழித்து போட இந்த மாதிரி 2ஆ பிளந்து என்ன பண்ணுவாங்க? போடப்படான்னு போய் சொல்லுன்னு சொல்லி இப்படி கர்ஜனையா பேசின ராஜா எப்படி தெரியுமா இருக்கிறான்? இப்ப பெலிஸ்தருக்கு முன்பாக மாதுளம்பழ செடிக்கீழ உட்காந்து மாதுளம்பழம் விழுகுமே ஒரு குறிச்சு தின்னுவாராம். தைரியம் எங்க போச்சு? என் சத்ருவை மேற்கொள்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை என்றால் நான் வாழ தகுதியற்றவன். சத்ருக்களை மேற்கொள்ளணும்.
ஒவ்வொரு நாளும் என்னை எதிர்த்து வர சத்ருவை என் ஜெபத்துல நான் மேற்கொள்ளணும்னா வாடா ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வான்னு சொல்லக்கூடாது. இருதயத்துல தைரியமா நிக்கணும். அந்த வேதனையை தாங்கிறதுக்கான பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த பெலிஸ்தீன் என்னை வேதனைப்படுத்துவான், தாங்கி நிக்கணும். என்னை அவமானப்படுத்துவான், தாங்கி நிக்கணும். என்னைய காரி துப்புவான், தாங்கி நிக்கணும். என்னைய ஸ்தோத்திர நாயினுவான், நான் தாங்கி நிக்கணும். என்னை நான் தாங்கி நின்னாதான் எனக்கு ஜெயம் கிடைக்கும். அவன்கிட்ட போனா ஐயோ அவன் அவ்வளோ பெருசு இருக்கான், அவனை போய் யுத்தம் பண்ண முடியாது, வா நம்ம போய் என்ன பண்ணுவோம், படுத்துக்குவான். அவன் 40 நாள் கத்திட்டு போட்டான், வாய் வலிச்சு அவன் என்ன பண்ணிடுவான். போய் நிறைய பிரச்சனை நம்ம அப்படிதான் பார்க்குறோம். அதுவா சரியாயிரும், பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? நான் ஓரமா உட்காந்துருக்க போறேன். அதுவா சரியாகும். அப்ப சவுலும் எப்படிதான் நினைச்சு உட்காந்துருக்காரு ஏழா பள்ளத்தாக்குல சோதர மாதுளம்பழ செடி கீழே உட்காந்துக்கிட்டு, அவனா கத்திட்டு அவனா போயிரும், அப்புறம் பார்த்துக்கலாம், வேற பட்டணத்தை பார்த்தா அவன் போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவான், இப்படியே உட்காந்துருப்போம். இப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. மீதியானர் வந்து தேசத்தை முறியடிச்சு போற வரைக்கும் சோதரன் கிதியோன் காலத்துல இப்படிதான் உட்காந்துருந்தாங்க. நாளைக்கு போயிருவான், நாளானைக்கு போயிருவான், இப்படி சொல்லி சொல்லி எத்தனை வருஷம் உட்காந்துருந்தாங்க? 7 வருஷம் உட்காந்துருந்தாங்க. எதிர்த்து நிற்க தைரியம் இல்லை என்றால் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தகுதியற்றவன். கானான் தேசத்துக்குள்ள நான் போகணும்னா செங்கடல் மேல கால் வைக்க எனக்கு தைரியம் வேணும். கானான் தேசத்துக்குள்ள நான் போகணும்னா கசப்பான மாறாவை எடுத்து வாயில வைக்க நான் பழகணும். கானான் தேசத்துக்குள்ள நான் போகணும் அப்படின்னா எரிகோ என்கிற அந்த என்கிற பட்டணத்தை நான் கடந்து போறதுக்கு நான் ஸ்தோத்திரம் பொறுமையா இருக்க பழகணும். அதற்கடுத்து யோர்தான் வரும், அதுலயும் நடந்து போக நான் பழகணும். இடையில அமலேக்கியர் வருவான், யுத்தம் பண்ண பழகணும். மீதியானர் வருவான், யுத்தம் பண்ண பழகணும். அம்மோனியர் வருவான், யுத்தம் பண்ண பழகணும். என்னை எதிர்த்து வரக்கூடியதான ஒவ்வொரு சத்ருவையும், ஒவ்வொரு சத்ருவின் காரியத்தையும் நான் பொறுமையாக இருந்து அமர்ந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சு ஆண்டவரே இதை மேற்கொள்ள பலன் தாரும். ஓடுவதற்கான பலன் அல்ல, மேற்கொள்வதற்கான பலன். தைரியத்தோடு முன்னேறணும், நிக்கணும். பார்த்துக்கலாமே. அந்த தாவீது சின்ன பையன் வந்து நிக்கிறான். ஏன்னா கரடியை பார்த்தவன் நான் ஸ்தோத்திரம், சிங்கத்தை பார்த்தவன் எனக்கு இவன் ஏமாத்துறான், வா பார்த்துக்கலாம். எங்கே இருந்து வந்துச்சு? அந்த சிங்கத்துக்கு முன்னாடி தைரியமா நின்னா பார்த்தீங்களா தாவீது? அந்த கரடிக்கு முன்னாடி தைரியமா தாவீது போய் நின்னாரு பார்த்தீங்களா? அந்த தைரியம் தான் இன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக நிக்க. சும்மா தாவீது வந்த உடனே கோலியாத் மடிப்பு என்ன பண்ணல, நிக்கல. அனுபவம், முன் அனுபவம். சிங்கத்தை பிளந்த முன் அனுபவம், கரடியை பிளந்த முன் அனுபவம். அந்த முன் அனுபவத்தோட இப்ப எங்க வந்து நிக்கிறாரு? கோலியாத்துக்கு முன்பாக. ஏன்னா மிருகத்தையே அடக்கிட்டு இந்த மனுஷன் எனக்கு ஏமாத்திரம். அல்லேலூயா. மிருகத்தையே அடக்கிட்டு இந்த மனுஷன் எனக்கு ஏமாத்திரம். சத்ருவை அடக்க தெரிந்தவர்களுக்கு, சத்ருவின் தந்திரங்களை ஜெபத்தில் மேற்கொள்ள தெரிந்தவர்களுக்கு மனுஷ நிமித்த வரக்கூடிய உபத்திரம் பெரிய விஷயமா தெரியாது. ஆனா நமக்கு மனுஷனை பார்த்தா தான் இன்னைக்கு பெரிய ராட்சசனை போல வாயை பொத்திக்கிட்டு வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இல்ல, என் ஜெபத்துல நீ போராடுவதற்கு ஒரு தகுதியான நபர் யாருன்னா சத்ரு, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், ரத்த சிந்தத்தக்க என்ன பண்ணணும், போராடணும். யார் ஒருவர் தன் ஜெபத்தில் சத்ருவுக்கு எதிர்த்து, தன் குடும்பத்தில் நடக்கக்கூடியதான பாவ கிரியைக்கு எதிர்த்து, தன் குடும்பத்தில் நடக்க இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு எதிர்த்து ரத்த சிந்தி போராடுறாங்களோ. ஏன்னா சோத்திர வேதம் சொல்லுது, சோத்திரன் கெத்செமனே தோட்டத்துல தேவன் ஜெபிக்க அமர்ந்தாராம். தேவன் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை எப்படிப்பட்டதா விழுந்துச்சான்? ரத்தத்தின் பெருந்துளியை போல. அப்ப ரத்தம் சிந்தி போராடினாக்க நான் ரத்தம் சிந்தி ஜெபிக்கணும். அந்த அளவுக்கு நான் ஜெபிக்கணும். அதுக்கு என்ன வழி? ஜெபத்துல சத்ருவை மேற்கொள்வதற்கு என்ன வழி? அதை நான் செய்யணும். அதை செய்யாம வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னா நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 2026 நிச்சயமா ஆண்டு நிறைய ஆசீர்வாதம் வச்சிருப்பார். உங்களுக்கான வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கான வாசல்கள் திறப்பார். சபைக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், சபையுடைய ஊழியங்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர். ஆனால் அதற்கு முன்பாக செங்கடல் என்று ஒன்று வரும், யோர்தான் என்று ஒன்று வரும், எரிகோ என்று ஒன்று வரும், மாறா என்கிற ஒன்று வரும். வாழ்க்கையை வெறுப்பாக்குற அளவுக்கு சில காரியம் என்ன பண்ணும், நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல வேண்டாம் என்று ஓடுறோமா,
வேண்டும் என்று விரும்பி முன்னேறி போறோமான்றது தான் முக்கியம். அப்ப ஸ்தோத்திரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வேண்டாம், எகிப்து எனக்கு பாதுகாப்பா இருக்கும் போதும், இல்ல நீ யோர்தானுக்குள்ள கடந்து போக பழகு, நீ யோர்தானுக்குள்ள கடந்து போக பழகு. இதே வார்த்தையோடு நான் 1 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நேரா போறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல அங்க நம்முடையதான ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறாரு. அந்த எலியானுங்கிற தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னா, போதும் கர்த்தாவே. என்ன சொன்னாரு? போதும் கர்த்தாவே, என்னை என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்க, இதுக்கு மேல நான் வாழ விரும்பல. வாசியுங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதின் 4-5 வசனத்தை வாசிக்கலாமா? அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்தின் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். போதும். அங்க வேதத்துல தெளிவா சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுன்னா, எலியா என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, நான் சாகிறது. போராட்டங்களை ஃபேஸ் பண்ண தெரியலன்னா நான் சாகிறது நல்லதுன்னு சொல்றோமே, ஒருவேளை எலியா மட்டும் செத்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான், உண்மைலாம் இல்லை, உதாரணத்துக்கு எலியா செத்து இருந்தாருன்னா எலிசாவை யார் அபிஷேகம் பண்றது? யெகூவை யார் அபிஷேகம் பண்றது? ஏன்னா அங்க ஒரு வார்த்தை, தொடர்ச்சியான வார்த்தை போட்டிருக்கோம். அதே 15வது வசனம், அதாவது 16 வசனத்துல, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அப்படின்னு போடப்பட்டு அங்கு 17வது வசனத்துல போடப்பட்டிருக்கும். அசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். அப்ப இந்த 3 பேரையும் யார் அபிஷேகம் பண்றது? அப்ப இன்னும் ஊழியம் நிறைவேறல. இருக்கட்டும். எலியாவுக்காக தேவன் ஒரு மகிமையான ஒரு காரியம் வச்சிருந்தார். அக்கினி ரதத்துல ஏறி போறது. அந்த அக்கினி ரதத்துல யார் ஏறி போறது? அப்ப எனக்கு பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு தேவன் நிறைய ஸ்தோத்திரம் காரியத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த காரியம் நடப்பதற்கு இன்றைக்கு நான் யாரை மேற்கொள்ளணும்? யெசபேலை மேற்கொள்ளணும். இன்றைக்கு சில யெசபேலின் ஆவிகளை நான் மேற்கொள்ளணும். என்னை வஞ்சிக்கிற யெசபேலின் ஆவிகளை, என்னை மயக்குகிற யெசபேலின் ஆவிகளை, என்னை இச்சித்து இழுக்க வைக்கிற யெசபேலின் ஆவிகளை நான் மேற்கொள்ளணும். யெசபேலின் ஆவியை மேற்கொள்ளாமல் என்னால் அடுத்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு வீரமானவனாக 850 பேரை வெட்டியது முக்கியமல்ல, ஒரு பெண்ணை எதிர்த்து மேற்கொண்டு போக தெரியணும். இன்னைக்கு எத்தனை ஆண்களுக்கு பெண்களை மேற்கொள்ள தைரியம் இருக்கு? இல்லை எத்தனை பெண்களுக்கு தான் சில ஆண்களை மேற்கொண்டு போக தைரியம் இருக்கு? 10 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒருத்தர் நடந்து போக சொல்லுங்க, போக மாட்டான். 10 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பையன் நடந்து போக சொல்லுங்க, 10 தெரு சுத்தி போவேன் தவிர அந்த தெருவிலேயே போக மாட்டான். அதே போல 10 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய போய் சொல்லுங்க, அந்த பொண்ணும் 10 தெருக்கு போனாலும் போகுமே தவிர அந்த வழியை என்ன பண்ணாது? போகாது. அப்ப ஒருவனை மேற்கொள்வதற்கு எனக்கு தைரியம் இல்லாமல் நான் சுத்துகிற இடம் எத்தனை தூரம்? வனாந்தரத்தில் ஒரு நாள் தூரம் பிரயாணம் பண்ணி சூரச்செடிக்குள்ள போய் படுத்து போதும் கர்த்தாவேன்னு சொல்லி மரித்து போவதற்கு ஏற்ற தைரியம் எனக்கு இருக்கு அப்படின்னா மரணம் லேசா வந்துருமா? தூங்கணுன்னே போறதுக்கு அது என்ன தூக்கத்துல வர மரணமா? மரணத்துடைய பின்விளைவு எப்படி இருக்குன்னு தெரியுமா நமக்கு? தூக்கு போட்டு செத்தா என்ன ஆகுன்னு தெரியுமா? செத்தா தானே தெரியுன்றீங்களா? உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூகுளில் போய் படிச்சு பாருங்க. நாண்டு கொண்டு செத்தா என்ன ஆகும் அப்படின்னு, பூச்சி மருந்து தின்னுட்டு செத்தா என்ன ஆகும். செத்துட்டா போச்சு, பொழைச்சா 1 மாசமெல்லாம் ஐசியூல வச்சு வாந்தி எடுக்க வச்சு சாகுடிச்சிருவோம். சாகுறதுக்கு அந்த பூச்சி மருந்து பாட்டில கழட்டி வாயில ஊத்த தைரியம் இருக்கு. இந்த வாழ்க்கையை எதிர்த்து வாழ தைரியம் இல்லையா? கால்டாயில குடிச்சு சாக தெரியும், எலி மருந்து தின்னுட்டு சாக தெரியும். இதுக்கெல்லாம் தைரியம் இருக்கு.
ஆனா எதிர்த்து நிற்க தைரியம் இல்லை. என் சரீரத்தை சேதப்படுத்தி இறந்து போக தைரியம் இருக்கு, என் சரீரத்தை வருத்தி செத்து போக எனக்கு பலன் இருக்கு. ஆனா எதுக்கு பலன் இல்லை? எதிர்த்து வாழ பலன் இல்லை. இங்க எலியாவை பார்த்தா எல்லா 850 பேரை வெட்டி எரிஞ்சிட்டு நான் தான் இதுக்கு அப்புறம்னு காமிச்சிட்டாரு. ஆனா எசபேல் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த எசபேல் சொன்ன வார்த்தைக்கு எலியாவால நிக்க கூட முடியல. 850 பேரை தேடி தேடி வெட்டின மனுஷனால இந்த ஒரு அம்மாவை மேற்கொள்ள முடியல. சில ஆவிகளை மேற்கொள்ள முடியாம, சில பாவத்தை மேற்கொள்ள முடியாம இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் சாட்சியை இழந்து மரித்த பரிசுத்தவான்கள் உண்டு, ஊழியத்தை விட்டு ஓடிப்போன ஊழியர்கள் உண்டு, விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போன எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. எதற்கு? அந்த ஒரு அந்த ஒரு சாட்சி கேட்ட அந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள தைரியம் இல்லாம ஊரை விட்டு ஓடினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்னங்க உங்களுக்கு அவங்களுக்கு அப்படியாம கேள்விப்பட்டேன்னு அது இல்லைன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு தைரியம் எல்லாம் ஊரை விட்டு ஓடினவங்க எத்தனையோ பேர் இருக்கான். ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில என் விசுவாச ஜீவியத்தை கெடுக்கும்படி, என் சாட்சியை கெடுக்கும்படி அநேக பொய்யான சாட்சிகள் வரும். வந்தாலும் இல்ல நிரூபிக்க எனக்கு தைரியம் வேணும். அப்பதான் நான் நின்று ஸ்டாண்ட் பண்ண முடியும், நின்று நான் அடுத்த கட்டத்தை பார்க்க முடியும். என் சொந்த இடத்த விட்டு நான் ஏன் ஓடணும் வனாந்தரத்துக்கு? எனக்கு இருக்கு, நான் ஏன் வனாந்தரத்துக்கு ஓடணும்? எனக்கு இன்னும் ஊழியம் இருக்கு, நான் ஏன் சாக போகணும்? எனக்கு இன்னும் தேவனுடைய அழைப்பு இன்னும் மீதி இருக்கு, நான் ஏன் என் ஊழியத்தை முடிக்கணும்? காலத்துக்கு முந்தைய நான் ஏன் ஓட பார்க்கணும்? சில சாட்சி கெடுக்கிற விஷயம் வரும் பொழுது இல்ல நான் இப்படி இல்லை இப்படிதான் நின்று ஃபேஸ் பண்ணி பாருங்க. மறைஞ்சு மறைஞ்சு ஓடாதீங்க. மறைஞ்சு காலத்துக்கும் மறைஞ்சுதான் ஓடணும். அந்த அந்த மறைஞ்சிட்டீங்கன்னா எசபேலுக்கு அடுத்து ஒருத்தி அந்த இடத்துக்கு ஸ்தானத்துக்கு வருவா, அவளை பார்த்தும் ஓடுவீங்க. அடுத்து 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 ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தையை மோசையை பார்த்து. மோசே ஃபர்ஸ்ட் பயந்து தான் ஓடினாரு. அதே பார்வோன் தான் இப்பவும் இருக்கிறாரு. யோசேப்பு அரண்மனையை விட்டு வெளியே வரப்ப எந்த பார்வோன் இருந்தானோ அதே பார்வோன் தான் அகைன் மோசே உள்ள என்ட்ரி ஆகிறப்ப இருந்தார். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா அன்னைக்கு மோசே என்ன சொல்லிட்டு ஓடினாரு? இது பார்வோனுக்கு தெரிஞ்சா நான் எகிப்தியன், அதாவது நான் யூதருக்கு எபிரேயருக்கு சப்போர்ட் பண்ணி எகிப்தியன் 2 பேரை நான் கொண்டு மணல்ல புதைச்சேன்ற விஷயம் பார்வோனுக்கு தெரிஞ்சா அவன் என்னைய கொண்டு மணல்ல போட்டு புதைச்சிருவான்னு பயந்து ஓடினவன் இன்றைக்கு மறுபடியும் அதே பார்வோனுக்கு முன்பாக. ஒரு ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, மோசைக்கு பாம்புனா பயமா? அது உண்மையா போயன்று சரித்திரம். அது மோசைக்கு பாம்புனா பயம். ஏன் ஆண்டவர் மோசையின் கையில இருந்த கோலை ஏன் பாம்பா மாத்தணும்? எவ்வளவோ அனிமல்ஸ் இருக்கு, எவ்வளவோ சிங்கம் புலி கரடிலாம் இருக்கு, அதை விட எதுக்கு சர்ப்பத்தை தேர்ந்தெடுக்கணும்? சர்ப்பம் தந்திரம் முழுதும் தெரியும், அந்த பாம்பை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அதான் சொல்றாங்க மோசைக்கு பாம்புனா பலன் கிடையாது, அவர் பாம்புனா பயந்துருவாரு. அதனால அவனுடைய பயத்தை போக்கும்படியே அவன் கையில் இருந்த கோலை கர்த்தர் முதலில் பாம்பாக மாற்றினார். இப்ப அந்த பாம்பு என்ன சொல்றாரு? புடி, அது கோலாக மாறும். போட்டா பாம்பு, பிடிச்சா கோல். இப்படி போட்டு போட்டு எடுக்க வச்சு அவனுக்குள்ள அந்த பயத்தை என்ன பண்ணிட்டார்? ஏன்னா ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிற பயம்தான். அந்த பயமே அவனால மேற்கொள்ள முடியலன்னா ஒரு ராஜாவை எப்படி அவனால மேற்கொள்ள முடியும்? நீ காலாட்களோட ஓடும்போது பயந்தானா நீ குதிரையோட எப்படி ஓடுவ? நீ ஒரு பூச்சிக்கு பயந்து, ஒரு பாம்புக்கு பயந்து, ஒரு பள்ளிக்கு பயந்தனா நாளைக்கு நடுராத்திரி 12 மணிக்கு எப்படி நீ ஜெபத்துக்கு வர முடியும்? எப்படி எழுப்பி ஜெபிக்க தைரியம் இருக்கும்? யாருமே வீட்டில் இல்லாதப்ப எப்படி ஜெபிக்க மனசு வரும்? இதைத்தான் வேதம் கேட்குது நமக்கு. அப்பனா ஓடணும். அப்ப பார்வோனுக்கு முன்பாக மோசே போய் நிக்கிறாரு. நீ அனுப்புறியா தேசத்து மேல தவளையை விடவா? பார்வோன் பார்க்கறான், இல்ல நீ அன்னைக்கு துண்டக்கானம் துணியக்கானம் ஓடின மோசே தானே, இன்னைக்கு என்ன தைரியம் வந்துச்சு? அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. அன்னைக்கு இருந்த மோசே வேற, இன்னைக்கு வந்திருக்கிற மோசே வேற. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவன் அவசரத்தில் ஓடின மோசே, இவன் அபிஷேகம் பெற்று அழைப்பின் நிமித்தம் வந்த மோசே. என்னிடத்தில் அழைப்பு இருக்கும் என்றால், என்னிடத்தில் தரிசனம் இருக்கும் என்றால், என்னிடத்தில் தேவ வார்த்தை இருக்கும் என்றால் யாருக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா நிக்கலாம், மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனா அன்றைக்கு மோசே ஓடக்காரன், அவனுக்கு மோசைக்கு வார்த்தை வரல.
கர்த்தருடைய வார்த்தை மோசைக்கு இல்ல, கர்த்தருடைய அழைப்பு மோசைக்கு இல்ல, கர்த்தருடைய திட்டம் மோசைக்கு இல்ல. ஆனா என்றைக்கு தன்னுடைய 80 வயதுல ஆடு மேய்க்க போகும்பொழுது அங்க ஸ்தோத்திரம் பச்சையா இருந்த முட்செடி பற்றி எரிய ஆரம்பிச்சுச்சோ, அன்னைக்கு வந்த தரிசனம், அன்னைக்கு வந்த அழைப்பு, அன்னைக்கு வந்த தைரியம். காரணம் வார்த்தை இப்ப கர்த்தருடையது. கர்த்தருடைய வார்த்தையின் இடத்தில் இருக்கு என்றால் நான் எந்த இடத்துக்கும் பலவீனப்பட்டோ பின்வாங்கி போகவோ ஓடி போகவோ அவசியம் இல்லை. நான் தைரியமா நிக்கலாம். காரணம் என்று கர்த்தருடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தை பொய் சொல்லும், மனிதனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் வீணா போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையாவது வார்த்தையும் வார்த்தையின் எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. அதற்காக கர்த்தர் எதையும் செய்வார். அதற்காக கர்த்தர் எதையும் செய்வார். அப்ப இங்க ஸ்தோத்திரம் எலியாவுடைய வாழ்க்கையில வரும் பொழுது எலியாவுக்கு முன்பு கர்த்தர் வைத்த ஊழியம் வேற, முன்பு கர்த்தர் எலியாவுக்கு வைத்திருந்ததான ஓட்டம் வேற. அவருடைய வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அந்த வாசிங்களேன் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை வாசிங்களேன். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். போதும். அதே 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன போடப்பட்டிருக்கு? அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும். போதும். அங்கு வாசிக்கிற பெண்ணா வாசம் 17ஆம் அதிகாரத்துல அப்பமும் இறைச்சியும். 19வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்பமும் தண்ணீரும். இறைச்சி என்பது ஒரு பலமான ஆகாரம், தண்ணீர் என்பது ஒரு சாதாரண ஆகாரம். என்றைக்கு நான் தேவனை விட்டு பின்வாங்குறேனோ அன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற போஜனத்தை மாத்த ஆரம்பிப்பார். எனக்கு பலமான போஜனத்தை கர்த்தர் கொடுத்து என்னை வளர்த்திருக்காரு. ஆனா பயந்து ஓடுறதுனால இனி இவனுக்கு பலமான போஜனம் இல்லை. இவன் என்றைக்கு தைரியப்படுறானோ அது வரைக்கும் இவனுடைய போஜனத்தின் அளவை நான் என்ன பண்றேன்? குறைக்கிறேன். என்னன்னா சாப்பிட்ற போஜனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த வசன போஜனம். அன்றைக்கு கெர்ஜித்தார் இறைச்சியை சாப்பிட்டு, இன்றைக்கு தண்ணீரை குடிச்சிட்டு ஓடு. ஏன்னா தண்ணீரை ஏன் கொடுக்குறாரு? இவன் மூச்சு வாங்கி கிடக்குறான், சாப்பிட்டு செத்து போயிட்டா என்ன பண்றது? அது வேற நம்ம மேலதான் வந்து விழுகும். அன்றைக்கு இறைச்சி சாப்பிட பலன் இருந்துச்சு, ஏன்னா அவன் தைரியமா இருந்தான். இன்னைக்கு மூச்சரைக்க ஓடிக்கிட்டு இருக்கிறான். நான் பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரு, மிருதுவான ஆகாரத்தை கொடுப்பாரு. மிருதுவான ஆகாரம் குழந்தைக்கு ஏற்றது. பாலை உண்ண அந்த சிறு குழந்தையை போல அல்ல. இன்னும் நாம் பாலை உண்ணக்கூடியதான குழந்தைகளை போல என்ன பண்ணக்கூடாது? புருஷர்களை போல பலமான ஆகாரத்தை சாப்பிட பழக ஆரம்பிக்கணும். பலமான ஆகாரம் சாப்பிட்ட அந்த எலியா இன்றைக்கு எந்த ஆகாரத்தை சாப்பிட்றாரு? பாலை போல ஒரு ஆகாரத்தை சாப்பிட்றாரு. ஏன்? பயமே காரணம். தைரியம் இல்லாமல் பயந்ததால பலமான ஆகாரம் சாப்பிட வேண்டிய எலியா இன்றைக்கு பால் ஆகாரம் சாப்பிட்றாரு. அப்படின்னா குழந்தைய போல கடக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும்? போதகரா இருக்கணும், புருஷர்களா இருக்கணும். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? குழந்தைய போல இருக்கிறேன். நான் தேவ சமூகத்துல குழந்தைய போல இருக்கிறேன்னா, ஏன்னா குழந்தை தான் தொட்டதுக்கெல்லாம் அழுகும், இடி இடிச்சா அழுகும், பூச்சி போனா அழுகும், நாயை பார்த்தா அழுகும், பூனையை பார்த்தா அழுகும். ஆனா புருஷனா இருக்கிறவன் பொண்டாட்டி தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நட போவாங்க. நீங்க என்னை சீரியஸாவே பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நான் குழந்தையை போல இருந்தா என்னால பலமான காரியத்தை நிச்சயமா செய்யவே முடியாது. கர்த்தர் எலியாவை கூப்பிட்டு, தயவு செஞ்சு இந்த சோம்பேறித்தனமான மரணத்தை என்ன பண்ணாத, கேட்காத. நீ ஏந்திரி, நீ ஏந்திரி. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். 2026 மட்டும் இல்ல, இன்னும் 27, 28, 30 கர்த்தருக்கு சித்தமான 50 வரைக்கும் கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு? வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி போதும் என்ற வார்த்தை நான் என்ன பண்ணக்கூடாது. இந்த கலிகால உலகத்துல நான் இதுக்கப்புறம் வாழ முடியாத ஆண்டவர் எடுத்துருங்கன்ற வார்த்தைய, பாவம் நிறைஞ்ச வாழ்க்கையை விட்டு எடுத்துருங்க. பாவம் இருக்கதான் செய்யும். மேற்கொண்டு வாழுவோம், பலத்தோடு வாழுவோம். அப்ப எலியாவுக்கு
கர்த்தர் கொடுத்த அந்த தண்ணீரை குடிச்சிட்டு எலியா ஓடுறார். 40 நாள் ஓடினார். ஓடி போய் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். அப்போ ஓடணும், தைரியமா ஓடணும். ஆண்டவரே எசபேல் அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ ஓடுறத மட்டும் என்ன பண்ணு. நம்ம ஓடுறத மட்டும் பார்த்தோன்னா பின்னாடி விரட்டி வர எசபேலை கர்த்தர் பார்த்துக்குவார். சில பாவத்தின் ஆவி நம்மளை விரட்டினாலும், சில இச்சையின் ஆவி நம்மளை விரட்டினாலும், சில பொறாமையின் ஆவி, சில கோபத்தின் ஆவி, என்ன ஆவி நம்மளை விரட்டினாலும் நான் ஓட தயாரா இருந்தா விரட்டி வருகிற ஆவியை தேவன் நிறுத்த அவர் போதுமானவர். ஆவியை பார்த்து நான் போர்வைக்குள்ள போடணும்னாக்க ஓட முடியாது. நான் ஓடணும், தைரியமா ஓடணும், பார்த்துக்கலாம், ஓடணும். கர்த்தர் மீதி என்ன பண்ணுவார்? கர்த்தர் பார்த்து. அப்ப 2026 எனக்கு வேண்டியது என்ன? தேவனுக்காய் வைராக்கியமா நிக்கணும். எது நடந்தாலும் சரி நிக்கணும். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் விரியன் பாம்பின் நீ காலை வைக்கணும்னாக்க எனக்கு என்ன வேணும்? அதுக்கு தைரியம் வேணும். சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நான் சிங்கத்தின் மேல என்ன பண்ணுவேன்? நிப்பேன் ஆண்டவரே, நடப்பேன் ஆண்டவரேன்னு. ஆனா தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாம வாக்குத்தத்தம் வாங்கி என்ன பண்ண போறோம்? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நிற்பதற்கு வாக்குத்தத்தம் நான் என்ன பண்ண போறேன்? தைரியம் இருந்தா அது நடக்கும். தைரியம் இல்லாதவன் வாழ்க்கையில சிங்கம் வந்தான்னா, கரடி வந்தான்னா, புலி வந்தான்னா, பாம்பு வந்தான்னா, அப்ப எனக்கு என்ன வேணும்? தைரியம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஓ, உனக்கு இருக்கிற பலத்தோட உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அனுப்புறது யாரு? நம்மள கர்த்தர். 2026 அழைத்து கொண்டு போறது கர்த்தர். 27க்குள்ளேயும் அவர் தான் கூட்டு போவாரு. அவருக்கு சித்தமா இருக்கிற வருஷம் வரைக்கும் நம்ம கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா எனக்கு வேண்டியது என்ன? உனக்கு இருக்கிற பலத்தோட போ, இருக்கிற தைரியத்தோட போ. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி பார்த்தாலும் சரி, எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நான் முன்னேறி போக 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 எனக்கு பின்னாக வரக்கூடியதான எல்லா விதமான ஸ்தோத்திரம் பார்வோனின் சேனையையும் கர்த்தர் செங்கடலில் என்ன பண்ணுவாரு? அமிழ்ந்து போக பண்ணுவார். அவன் விரட்டி வரத்தான் செய்வான். அவன் விரட்டுறான், நான் ஓடுறதை நிறுத்தக்கூடாது. இல்லை எனக்கு மூச்சு வாங்குறதை நிறுத்தக்கூடாது. நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல துரத்துகிறவன் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவனை நிர்மூலமாக்குவார். நான் தொடர ஆரம்பிப்பேன் என்றால், நான் தொடர்ந்து ஓடுவேன் என்றால், என்னை துரத்துகிறவன் ஒரு நாள் மூழ்கடிக்கப்படுவான். நான் நின்று கொண்டே இருந்தால் அவனை மூழ்கடிக்க முடியாது. நான் முன்னேறணும், அவன் அப்பொழுது மூழ்குவான். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ காலாட்களோடே ஓடும் பொழுது உனக்கு கால் வலிக்குதுன்னா நீ குதிரோடு எப்படி ஓடுவ? நீ சமாதானமுள்ள தேசத்திலே குடியிருக்கும் பொழுது இருந்தா யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன பண்ணுவ? அப்ப ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எரேமியா தன் குடும்பத்தை நினைத்து அவர் என்ன பண்றாரு? புலம்புறாரு. என்ன புலம்புறாரு? இயேசுவே, தேவனே, கர்த்தாவே, நான் ஊழியம் செய்வதனால, நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவதனால, நான் உண்மையை சொல்லுவதனால எல்லோரும் என்னைய பகைக்கிறாங்கப்பா. எனக்கு நலமான தீர்க்கதரிசனத்தை நீ சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்கப்பா. எனக்கு பிரியமான வார்த்தை நீ பேசுன்னு சொல்லி கேட்கறாங்கப்பா. என்னால எப்படி பேச முடியும்? நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஆனா இவங்க மத்தியில நான் ஊழியம் செய்ய முடியல. எனக்கு வேற ஒரு பட்டணத்தை கொடுங்க, எனக்கு வேற ஒரு தேசத்தை கொடுங்கன்னு சொல்லி எரேமியா புலம்பும் பொழுது, எரேமியா ஏற்கனவே ஒரு புலம்பல் பிடிச்ச மனுஷன். அந்த புலம்பல் பிடிச்ச மனுஷன் புலம்புறப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ புலம்பி தள்ளுறத முதல்ல நிறுத்து. புலம்பி தள்ளுறத அவன் வீட்டுல சேர்த்துக்கணும். என்னப்ப உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உன் கூட பிறந்தவங்க உன்னைய ஒரு மாதிரி பார்த்தாலும் நீ என் வார்த்தைக்காக நிப்பாய் என்றால் உனக்கான அனுகூலம் உனக்கு நிச்சயமாய் உண்டு. அவன் அற்பமா பார்க்கறான்னு நீ ஓட்டத்தை நிறுத்தினா நாளைக்கு உன்னை இன்னும் அநேக அற்பமான காரியங்கள் என்ன பண்ணும்? மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அப்ப அதை பார்த்து இதை பார்த்து நின்று துவண்டு ஓடாதபடிக்கு நான் தொடர்ந்து ஓடுவேன். எனக்கான யோர்தான் ஒன்று வரும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ஓடுவேன். இருக்கிறதுலே சில கொஞ்சம் கொடூரமான மரணம் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தா சீஷர்கள்ல யோவானுக்கு. தலைகீழா வச்சு அடிச்சது வேற, சிலுவையில கிராஸ்ல வச்சு அடிச்சது வேற, தலையை வெட்டி போட்டது வேற. ஆனா இந்த யோவானை மட்டும் என்ன பண்ணாங்க? உடனே கொல்லல. அவரை கொண்டு போய் எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டாங்க. எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு நம்ம அப்பளத்தை பொரிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க? அவர் மேல எண்ணெயை போட்டு
பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க. இருக்கிறதுலே கொடூரமான மரணம் அதுதான். ஒரு துளி எண்ணெய் படல நம்ம என்ன பண்றோம், இருக்கிற எண்ணெயை பூரா தூக்கி விட்டு ஓடி இருக்கும் ஒரு துளி எண்ணெய் பட்டதுக்கு. ஆனா இவர் அப்படியே பொட்டனை கட்டி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, எண்ணெய்க்குள்ள போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவருடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கு, அவர் அன்பின் சீஷன். அவர் யார்கிட்டையும் எதிர்த்து பேச மாட்டார், அவர் யாரையும் என்ன பண்ண மாட்டார், பகச்சிக்க மாட்டார். ஆனா அந்த அந்த வயது வரைக்கும் தொடர்ந்து கர்த்தருக்காகவே முன்னோக்கி போனார். எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. அவரை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளம் செய்யல, அவரை கொண்டு கர்த்தர் சப்பானியை எழுப்பல, அவரை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்யல. அவரை சும்மா தான் டம்மியா வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தாரு, சும்மா டம்மியா தான் வச்சிருந்தாரு. சபைக்கு போவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு மிராக்கிள் அற்புதம் நடக்காது. அப்படிப்பட்ட யோவான், அவருக்கு வந்து மரணம் கொடூரமான மரணம். ஆனா அந்த எண்ணெயில போட்டு பொறிக்கிறப்ப அவர் சொன்னாருலே, வேகலடா, வேற பக்கம் என்ன பண்ணுங்க, மாத்தி போடுங்கடா அப்படின்னாரு. இந்த பக்கம் வேக மாட்டேங்குது, அந்த பக்கம் மாத்தி போடுங்க அப்படின்னாரு. இத்தனை உபத்திரவத்தையும் தாண்டதுக்கு அப்புறமா தான் யோவானுடைய ஊழியமே என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. போதும் ஆண்டவரே, நம்ம வயசுக்கு என்ன கூப்பிடலாம் கஷ்டம், அவர் சொல்லல. என் வயசுக்கு என்ன கூப்பிடலாம் கஷ்டம்னு சொல்லல. அந்த கடைசி வருஷத்துல, அந்த கடைசி வயசுல வந்து எண்ணெய் கொப்பரைக்குள்ள போய், அங்கேருந்து பத்மு தீவுக்கு போய், இவ்வளவு பலவீனமான சூழ்நிலை மத்தியில அவருக்கு ஊழியத்தை கர்த்தர் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறார். என் ஊழியத்தை ஆண்டவர் எப்ப தெரியுமா ஆரம்பிப்பாரு, எனக்கான எல்லா உபத்திரவத்தின் பாதையும் நான் கடந்து வர என்னுடைய உண்மையான ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆரம்பிப்பார். எனக்கான வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு கொடுப்பாரு. அது கண்ணுக்கு பார்க்க இனிமையா இருக்கும். பூரணமா நிறைவேறணும் அப்படின்னா சில உபத்திரவத்துக்குள் நான் உட்பட்டை வெளியில வரணும், உபத்திரவத்துக்கு உட்பட்டு வெளியில வரணும். அப்ப எண்ணெய் கொப்பரைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பத்மு தீவுக்குள்ள போறாரு. பத்மு தீவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் என்பது எழுதப்பட ஆரம்பிக்குது. சில தாமதங்கள் வேண்டும், சில துரோகங்கள் வேண்டும். யோசேப்புக்கு துரோகம் நடக்கலனா யோசேப்பு ராஜாவா மாறி இருப்பாரா? துரோகம் வேணும், அடிமைத்தன வாழ்க்கை வேணும், பொய் கூறி என்னை சிறைச்சாலை வைக்கிற அந்த வாழ்க்கை வேணும். நான் செய்த நன்மைகளை மறந்து என்னை ஒரு பொருட்டா நினைக்காம எனக்கு முன்பாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்களா, அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும். காரணம், இது அனைத்தும் தீமைக்கு அல்ல, இது அனைத்தும் தீமைக்கு அல்ல. என்னைய பத்தி 1000 சொன்னாலும் அடுத்த காரியம் அது நன்மை, எனக்கான வாசல். நான் நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு முன்பாக நன்மை பெற்ற அனைத்து பேரும் எனக்கு கீழே இருப்பாங்க. நான் நன்மை பெற்றவன், கர்த்தருக்கு மேல கர்த்தரோடு நிற்பேன். காரணம், என் அரிக்கட்டே நிற்கும். மற்ற அரிக்கட்டுகள் நிற்பது போல காணப்பட்டாலும் அந்த அரிக்கட்டு உண்மையா நிக்க போறது அல்ல. அந்த அரிக்கட்டுக்கு ஒரு காத்தடிக்கும், அன்னைக்கு அந்த அரிக்கட்டு கீழே விழுக்கும். ஆனா இந்த அரிக்கட்டுக்கு சுழல் காற்றே அந்த அரிக்கட்டு மேலேயே அடிச்சாலும் அந்த அரிக்கட்டு அப்படியே நிற்கும். காரணம், அந்த அரிக்கட்டு கடந்து வந்த பாதை அந்த மாதிரி, அந்த அரிக்கட்டு கடந்து வந்த பாதை அனுபவம் அந்த மாதிரி. படித்து வருவதை விட அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டவர் நீங்க அநேகர் பேர் நீங்க என்ன பண்றோம் இருக்கிறோம். நீங்க இருக்கிற எல்லாருமே படிச்சு சோத்திரம் அந்த ஞானத்துல வரல, அனுபவத்துல வந்தவங்க தான். காரணம், பாதை என்பதை கடந்து வருவதற்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கையை கடந்து போய் பழகணும், சில விஷயத்தை கத்துக்கிட்டு பழகணும். எதுவுமே வேண்டாண்டவரே, போதும் சூறை செடி போதும் எனக்கு அப்படின்னா இல்லை, இது எனக்கான முடிவு. அப்ப ஸ்தோத்திரம், போதும் என்று சொல்லி சூறைச்செடிக்குள்ள படுப்பதும் சரி, எனக்கு ஓட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உனக்கான யோர்தான் ஒண்ணு இருக்கு, அதை நீ கடக்க ரெடியா இரு. உனக்கு ஒரு யோர்தான் இருக்கு, அதை கடந்து போவதற்கு நீ ஆயத்தமா இரு. அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை பொறுத்தே உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா என்று தீர்மானிக்கப்படும். என் வாழ்க்கையிலும் ஒரு யோர்தான் இருக்கு, இங்க இருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு யோர்தான் இருக்கு.
அந்த யோர்தானை கடந்ததுக்கு பிற்பாடு தான் என் வாழ்க்கையின் நிலை எப்படி மாறும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். சில யோர்தான் வேண்டும், சில எரிகோக்கள் வேண்டும், சில மாறாக்கள் வேண்டும். மகாரா இல்லைன்னா மதுரம் வராது, மகாரா இல்லைன்னா மதுரம் வராது. கசப்புன்னு ஒன்று இருக்கிறது தெரிஞ்சாதானே அந்த கசப்பை என் தேவன் இனிப்பா மாத்துறாருன்னு சொல்ல முடியும். வேறு இனிப்பே இருந்தால் எனக்கு என்ன ஆண்டு நன்மை செஞ்சால் நம்ம திருப்பி கேட்க மாட்டோம். கடந்து வந்த பாதையில் அடித்து உருண்டு பிறண்டு கை காலை உடச்சி போட்டு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கடடான்னு விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் என் கர்த்தர் என் பலவீனத்தை மாற்றினார். சாட்சி வருதா? சுகமாகவே வச்சிருந்தா சாட்சி வருமா? அதுக்கு தான் சில உபத்திரவம் வருது. உபத்திரவம் நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப எனக்கான யோர்தானை நான் மேற்கொள்ளும்படியான பலனுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. யோர்தானை மேற்கொள்ளத்தக்க பலனை எனக்கு கொடுங்கப்பா. நீந்தி போகணுமா, இல்ல மூழ்கி போகணுமா, இல்ல மிதந்து போகணுமா, இல்ல நடந்து போகணுமாங்கிறது என் விசுவாசத்தை பொறுத்து. யோர்தான் என்று ஒன்று உண்டு, அதில் எப்படி போறங்கிறது தான் என் விசுவாசத்தை பொறுத்து அளக்கப்படும். நடந்து போக விசுவாசம் தான் நடந்து போங்க, மிதந்து போக விசுவாசம் இருந்தா மிதந்து போங்க, நீந்த பலன் இருந்தா நீந்துங்க, மூழ்கிற பலன் இருந்தா மூழ்கி போங்க. ஆக மொத்தம் யோர்தான் என்ற ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு எனக்கு முன்பாக வருகிறான்ப்பா, நான் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. வெள்ளம் போல சத்ரு என்னை மேற்கொள்ள பார்க்குறான்ப்பா, நான் மேற்கொண்டு போக உதவி செய்யுங்க. எனக்கு இருக்கிற பலத்தோடு இந்த புதிய வருஷத்துல போக எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கான யோர்தான் ஒன்று இருக்கு, அந்த யோர்தானை நான் வெற்றிகரமாய் கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்க. தைரியமாய் யோர்தானை கடக்க உதவி செய்யுங்க. தைரியமாய் யோர்தானை கடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம். நாங்கள் சில யோர்தான்களை கடந்து போக தைரியத்தை கொடுங்கப்பா. சில செங்கடலை கடந்து போக தைரியத்தை கொடுங்கப்பா. சில எரிகோக்களை கடந்து போக தைரியத்தை கொடுங்க. என் பாதைக்கு முன்பாக வரக்கூடிய அனைத்து உபத்திரவத்தையும் இயேசுவின் நாமத்தினால நான் தைரியமாய் மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா. கேளுங்க தேவ சமூகம். தைரியம் வேணும், தைரியம் வேணும், தைரியம் வேணும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல என் பாளையம் அசுசிப்படாதபடிக்கு, என் பாளையம் அசுத்தமாய் காணப்படாதபடிக்கு, என் பாளையத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்ள எனக்கு தைரியத்தை கொடுங்கப்பா. சுத்தமா வாழ்வதற்கு ஒரு தைரியம் வேணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒரு தைரியம் வேணும், பாவம் செய்ய ஒரு தைரியம் வேணும்னா பரிசுத்தமா வாழ ஒரு தைரியம் வேணும். கேளுங்க, என் பாளையம் சுத்தமா இருக்க தைரியப்படுத்துங்கப்பா. என் பாளையம் சுத்தமா இருக்க எனக்கு தைரியத்தை கொடுங்க. சில சுத்திகரிப்பு காலத்துல நான் சுத்திகரித்துக்கொள்ள எனக்கு தைரியத்தை கொடுங்கப்பா. கொள்ளு பற்றைக்கு போற இரும்பு ஒரு புதிய ஆயுதமா வார்த்தெடுக்க வரணும்னா அத்தனைக்கும் அந்த இரும்பு தயாரா தைரியமா நிக்கணும். அடி விழும், சில நெருப்புகள் என்னை உருக்க ஆரம்பிக்கும், சில விஷயங்கள் நான் கூர்மையாக்கப்படணும்னா எனக்குள்ள இருக்கிற சில பிசிறுகள் அது கரைக்கப்படும். நான் கரைக்கப்பட விட்டு கொடுக்கிறேன், நான் அக்கினிக்கு விட்டு கொடுக்கிறேன், நான் சம்பட்டிக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சம்பட்டி போல, அந்த சம்பட்டி வார்த்தைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். தேவ ஆவி பரிசுத்தாக அக்கினியை போல அந்த அக்கினிக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். தேவனுடையதான ஸ்தோத்திரம், அந்த இரத்தம் என் பாபத்தை சுத்திகரிக்கும். எனக்குள் இருக்கிற சிலவற்றைய நான் கரைந்து போக விட்டு கொடுக்கிறேன். நான் ஒரு புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக விரும்புகிறேன்ப்பா. எஸ், இந்த புதிய வருஷத்துல நாங்கள் புதிதும் கூர்மையுமாக்கப்பட்ட இயந்திரமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு முன்பாக அவருடைய எல்லாவற்றையும் மேற்கொண்டு போக உதவி செய்யுங்க. கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கும், உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கும், கரத்தில் ஒப்பு கொடுக்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கடைசி நாள் ஜெபத்திலும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். 7 நாளளவும் தேவ சமூகத்துக்கு வந்து இந்த 7ஆம் நாளிலும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் அந்த தைரியத்தின் அபிஷேகம் வெளிப்படட்டும். பார்வோனுக்கு இருந்த தைரியத்தின் அபிஷேகம்
எலியாவுக்கு வந்த தைரியத்தின் அபிஷேகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பலன் அவர்களை தேற்றட்டும். ஏந்தி கொள்வீராக ராஜா, ஏந்தி கொள்வீராக, ஏந்தி கொள்வீராக. உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற தைரியத்தோடே போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? புது வருஷத்துல மேற்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆவியின் பலத்தில் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. யோர்தானை கடந்து போக உதவி செய்யுங்க. யோர்தானை கடந்து போக உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சில குடும்பங்களை விரட்டி வருகிற சில எசபேலின் ஆவிகளை கர்த்தர் பார்த்து கொள்வீராக ஜெபிக்கிறேன். ஆண்டு சில எலியாக்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள். அந்த எலியாக்களை சில எசபேலின் ஆவிகள் துரத்தி கொண்டு இருக்கிறது. அந்த எசபேலின் ஆவிகளை இவர்கள் மேற்கொள்ளத்தக்க, எலியாக்கள் மேற்கொள்ளத்தக்க தைரியம் உண்டாக ஜெபிக்கிறேன். தைரியம் உண்டாக ஜெபிக்கிறேன். பார்வோனுக்கு முன்பாக நிற்க தைரியம் உண்டாக ஜெபிக்கிறேன். செங்கடலுக்கு முன்பாக முதல் கால் எடுத்து வைக்க தைரியம் உண்டாக ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவரே, தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.